இது வந்து நாம் பார்த்துட்டு இருக்கிறது வந்து வெட்டுவாத்தலைன்னு சொல்லுவாங்க. பூ பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கும், நடுவில் சுற்றி வந்து வெள்ளை கலர் பெட்டல்ஸ் வந்து இருக்கும். இந்த நல்லா வந்து நல்ல வியூஸ்க்காக வந்து தனியாக வந்து நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஸோ பார்த்திங்கன்னா வந்து நல்லா பார்த்துக்குங்க, ஓகேவா? தனியாக எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி லீவ்ஸு. அதுக்கப்புறம் வந்து பூ பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் வந்து பெட்டல்ஸு, நடுவில் வந்து மஞ்சள் கலர் வந்து மகரந்தம் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் க்ளோஸர் வியூஸ்க்காக பிக்சர்ஸாக எடுத்து உங்களுக்கு தனியாக வந்து காட்டுறேன், அதுவும் நீங்கள் பாருங்கள். ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ நல்லா வந்து நீட்டாக இருக்கா பிக்சர்ஸு. இதுக்கப்புறம் இதனோட பேர் வந்து என்ன அப்படின்னா, விக்கிபீடியாவில் என்ன போட்டிருந்தாங்கன்னா வெட்டுக்காய் பூண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இருசொற் பெயரீடு. அது வந்து பயாலஜிக்கல் நேம் வந்து ட்ரைடக்ஸ் ப்ரோகம்பன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. தாவரம் வந்து சூரியகாந்தி வகையை சார்ந்தது இது. இதனோட பயன்கள் பற்றி பார்க்கலாம். இந்த செடியின் இலைகள் வெட்டுக்காயங்களுக்கு தமிழக ஊர்ப்புறங்களில் மருந்தாக பயன்படுத்துவர். குழந்தைகள் இதன் பூவை நீண்ட காம்புடன் கொய்து தாத்தா தாத்தா தலகுடு என்று சொல்லியபடி கிள்ளி விளையாடுவார்கள். இது புண்ணாற்றும், குருதி அடக்கி, கப நிவாரணி, மூச்சுக்குழாய் சிரை, மூக்கடைப்பு, தடுமல், நீர்க்கோர்ப்பு, வயிற்றுப்போக்கு, பேதி முதலியன குணமாகும். இலையை நீர்விடாத அரைத்து வெட்டுக்காயம், சிராய்ப்பு ஆகியவற்றில் பற்றிட சீல் பிடிக்காமல் விரைந்து ஆறும். கிணற்றுப்பூண்டின் இலைச்சாறும் குப்பைமேனி இலைச்சாறும் மருத்துவரின் ஆலோசனைப்படி கலந்து குடித்தால் நஞ்சு